உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாத தெய்வீக மாதமான ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தனுசு ராசிக்கு ஆவணி மாத பலன்களை பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள் எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கிற வேதனைகள். பொதுவா நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல 4 காசு சம்பாதிக்கணும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். நல்ல வாழ்க்கை வாழணும். நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கணும். இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். அடுத்து புத்திர பாக்கியம். அடுத்து என்னங்க, சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சகி, இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான். நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனா கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம். இதுதான் இந்த உலகத்துல எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ, 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது. பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறான், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனா கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. சொந்த மாசம் கல்யாணம் முடிய, சும்மா ஜாதகத்துக்கிட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டே அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டே அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாசம் கிடைக்கும். சும்மா எப்பதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஐயா, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைக்கு? ஏன் குழந்தை இல்லை? என்ன காரணம்? குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இல்லைங்க, பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க. அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பையன் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படி பொருத்தம் பார்த்துறாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். இன்னங்க அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10க்கு 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. 7-8 வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை. டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும்? எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சிட்டோம், வேதனை போட்டு உட்கார்ந்துருக்கோம், எதுனவோ பரிகாரம் தான் பண்ணிட்டோமாங்க. நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொல்றேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம் தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும்.
ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு வச்சோம், ஒரே பிரச்சனையாக இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் தேரல, எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் இருக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. அதை பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்திலும் உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்யறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய எடுக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாமியா, சில பேர் நான் பெரிய சாமியார் இருப்பாரு, அதுக்கு தலையெழுத்து வேணும். வீட்டில் இப்ப பார்த்து நல்ல சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டில் நிம்மதி இல்லை, இந்த வாழ்க்கையே வேணாம், எங்கிட்ட சாமியார போய் தொலைலாம். அதை பெரிய பெரிய மடாதிபதிகள் நல்லா சௌரியமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தலையெழுத்து, அவங்க தலையெழுத்து கட்டத்தில் தலையெழுத்து தாங்க எல்லாமே, பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்து இந்த பிரம்மனுடைய விதி. அத அரசியலில் உண்மையான ஜாதகம், அதாவது விஜய் வந்தராத அவருடைய உண்மையான ஜாதகம் அட்டிச்சு சொல்லலாம், ஆணித்தரமா சொல்லலாம். நிச்சயமாக அரசியல் வெற்றி உண்டு. ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பு திறமைகள் எதன் அடிப்படையில் எந்த காலங்கள் வரை எந்த நோக்கத்திற்கு செயல்படும் பொழுது அந்த உடலை எந்த ஒரு துறைக்காக பயன்படுத்தும் போது அது வெற்றி கிடைக்கும். இது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே துறையா என்பதை ஜாதகத்துக்கு போகும்போது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வந்தான வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு தொழில், வெளி மாநில தொழில், இதுல சிறப்பு பெறக்கூடிய நிலை உருவாது. ஷேர் மார்க்கெட், உலக வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் தொழில், அதுல மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சரிங்களா? இது 10ஆம் தேதி செவ்வாய் மாறு. அதே 10ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரன், சூரியனோட 10ஆம் அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வர. அப்ப தனுசு ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதினா ஒரு தொழிலாளர்களை நிர்வகிக்கிறது, ஒரு உத்தியோகம் பார்ப்பது. இன்னும் பெரிய தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்கி ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடியது அதே 6ஆம் இடம் தான். ஒரு வேலை பார்ப்பதும் அதே 6ஆம் இடம் தான். அப்ப ரெண்டுமே 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 6 11 10ஆம் இடத்துக்கு வரும்போது தசம தொழிற்சாலை தனுசு ராசிக்கு 10ஆம் தேதி தசம, அதாவது 10ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வராரு, ஆவணி 10க்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப எந்த அளவுக்கு உறுதியாக நடக்குதுன்னு பாருங்க. அது உத்தியோகங்கள், தொழில்கள், முன்னேற்றங்கள், அதிகமான வருமானங்கள் பெறக்கூடிய கடந்த காலத்தை விட சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அருமையான முன்னேற்றமான காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்ப அடுத்து புதன். இந்த புதன் எங்க இருக்காரு? 8ஆம் இடத்துல, தனுசு ராசி 8ஆம் இடத்துல இருக்கிறார். தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல 7க்குரியவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அதே 10ஆம் இடத்துக்குரியவர் அவர் தான். 7 10க்குரிய 8ஆம் இடத்துல இருக்கும் போது தான் 8ஆம் இடத்தை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப 8ஆம் இடம் ஒரு அதிகமான வருமானத்தை இருக்கும் இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு சென்று வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல தான் புதன் உட்கார்ந்துருக்கார். புதன் ஒரு வியாபாரி, வியாபாரத்துக்குரியவர், தொழிலுக்குரியவர், வியாபாரத்துக்குரியவர். உத்தியோகம் பார்த்தா உத்தியோகத்திற்குரியவர், ஒரு நிர்வாக, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, ஒரு ஆடிட்டிங் அக்கௌண்ட்டு,
கணக்கு வழக்குகள் பார்க்குறது, ஒரு வங்கியில் பணியாற்றக்கூடியது, அது இடமாற்றத்தை கூட ஆகும். உத்தியோகத்தில் இருக்கவங்க இடமாற்றம் கொடுக்கும். சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு பயணத்தை கொடுக்கும். பயணத்தின் மூலம் முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, அடுத்து என்ன? அந்த புதன் ஆவணி 15 எங்க 9ஆம் இடம் சூரியன் ஆட்சி பெற்ற சூரியன் ஆவணி மாதம் முழுமைக்குமே பாக்கியஸ்தானத்தில் தனுசு ராசிக்கு பல செல்வங்களை, பல பதவி உயர்வுகளை, முன்னேற்றங்களை, தொழில் முன்னேற்றங்களை, அரசு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடிய இடத்தில் அரசு கிரகமான சூரியன் ஆவணி மாதம் முழுவதுமே பாக்கியஸ்தானத்தில் தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சூரியன் முதலில் சுக்கிரனோடு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை. அப்ப 10ஆம் தேதி சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நிலையை பார்த்துட்டோம். இப்ப 15ஆம் தேதி ஆவணி 15ஆம் தேதி சூரியன் புதனோடு, அதாவது புதன் சூரியனோடு சேருகின்ற ஒரு அருமையான புத ஆதித்யா யோகம். புத ஆதித்யா யோகம் என்பது ஒரு புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் பெறக்கூடிய ஒரு உயர்ந்த கல்வி கற்கக்கூடிய நிலை, நீண்டதொரு பயணத்தின் மூலம், வெளிநாட்டு பயணத்தின் மூலம் உயர்ந்த கல்வி கற்கக்கூடிய நிலை, உயர்ந்த உத்தியோகம் பெறக்கூடிய நிலை, தொழில் உத்தியோகத்தால் உயர்வு பெறுகின்ற நிலை, ஒரு அரசு உத்தியோகம் முயற்சி செய்ய ஒரு அரசாங்க உத்தியோகம். ஏன்னா சூரியன் ஒரு அரசு கிரகம். ஒரு நல்ல சிறந்த ஒரு ஏற்கனவே கல்வி கற்றவர்களுக்கு நல்ல உத்தியோகம், உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நிலை. உயர்ந்த உத்தியோகம், சாதாரண உத்தியோகம் இல்லை, அரசாங்கத்தின் உயர் பதவியை பெறக்கூடிய நிலையை உருவாக்கி தரும். ஏன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்கு 10ஆம் அதிபதி போய் சூரியனோட 9ஆம் இடத்தில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி தலைமை தாங்கும் தகுதி. ஒரு மாவட்ட ஆட்சியர், ஒரு IAS, ஒரு IPS, ஒரு கிராம நிர்வாக அதிகாரி, ஒரு ஒரு வழக்கறிஞர் இருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இப்படிப்பட்ட பதவிகள். ஒரு ஆணவத்தில் இருந்தால் மிகப்பெரிய அதிகாரி ஆவது, ஒரு காவல்துறை என்ற மிகப்பெரிய அதிகாரி ஆவது, இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அரசாங்கத்தினுடைய உயர்ந்த பதவி, பேரு, புகழ், கௌரவம், பட்டம், பதவி பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தனுசு ராசிக்கு ஏற்படுகின்றது. அதுல மாற்றமே இல்லை. இப்ப 10ஆம் இடத்தில் கேது, அடுத்து 10ஆம் இடத்தில் கேது. இந்த 10ஆம் இடத்தில் கேது இருந்தால் சிலருக்கு வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டின் மூலம் உத்தியோகம், வெளிநாட்டு மூலம் பதவி யோகம். ஏன்னா 9ஆம் இடமும் நீண்ட பயணத்தை சொல்லக்கூடியது. புரியுதுங்களா? அது 10ஆம் ஆவணி 10 சுக்கிரனோடு சேர்ந்துட்டாரு, பயணத்துக்குரியவர். அவருக்கு 11ஆம் அதிபதி வெற்றி, தொழில் வெற்றிகள், லாபங்கள், பயணங்கள். அப்ப பயணத்தின் மூலமும் உத்தியோக உயர்வு மூலமும் ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள். 11ஆம் இடத்தில் கேது, வெளிநாட்டு உறவு, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் முக்கியமா 10ஆம் இடம் வீட்டில் பெரியவங்க, வயசான பெரியவங்க அவங்களுக்கு ஏதாவது கர்மம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். மற்றபடி தனுசு ராசிக்கு தொழில், வருமான முன்னேற்றங்கள், சிறப்பான ஒரு யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைத்திருக்கிறது. அதில் தொழில்கூட சந்தேகம் இல்லை. வாழ்க வளமுடன், நல்லது நடக்கும், சிறந்த யோகங்கள் நிச்சயமாக உண்டு, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அப்படி ஏதாவது சந்தேகம்னா கீழே நம்பர் நோட் பண்ணிக்க. சரியா நடக்கலை அப்படின்னா கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, கீழே நம்பர் இருக்கு. சரிங்களா? எல்லாமே நல்லது நடக்குது. நிகழ்ச்சி மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கிற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க. அதே அவங்களால அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்று உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை
உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடு பாக்யஸ்தானமாக இருக்குது, 9வது வீடாக இருக்குது. இந்த தனுசு ராசி அப்படின்றது ஒரு நெருப்பு ராசி. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரம் 1வது பாதம், இது 3 இருக்குது. மூலம்ன்றது அது கேதுவோட நட்சத்திரம், பூராடம்ன்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம், உத்திராடம்ன்றது சனிபகவானுடைய நட்சத்திரம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பொதுவாக இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமும் கிடையாது, எந்த கிரகமும் நீச்சம் கிடையாது. எந்த கிரகமும் நீச்சம் அடையாததுனால பொதுவாக இவங்களுக்கு இப்போ ஆயுள் அதிகம். பொதுவாக ஆயுள் உடம்பு படுத்தக்கூடிய எந்த விதமான கோளாறுகளும் வராது. அப்படி வந்தாலும் உடனே நோய்கள்லாம் வந்தாலும் உடனே சரியாக போய் இவங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்ல போனோன்னா இவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு நீரிழிவு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகமாக டென்ஷன் அடைவாங்க. இவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க குருமார்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஜோதிடர்கள் இந்த ராசியில் உள்ளவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் வழக்கறிஞர்களாகவும் நீதித்துறையிலையும் இருப்பாங்க. பெரிய அதிகாரிகளாகவும் இந்த இதில் இருப்பாங்க. இது உயிர் ஆபத்து பொதுவாக இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் அடையாததுனால உயிர் ஆபத்து எதுவும் கிடையாது. இவங்க அடிக்கடி டென்ஷன் ஆகிறதுனால ஒத்த தலைவலி வரும். இந்த அடிக்கடி இவங்க டென்ஷனாக தலைவலி வரும். அது மாதிரி இவங்களுக்கு மெயினாக கண் பார்வை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு வரக்கூடிய பொதுவான பலன்கள். பட் உங்களுடைய ராசியில் என்ன தசாபுதி நடக்குது, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் வரக்கூடிய என்னுடைய நம்பரு, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர், டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதில் நம்ம 2 பேரும் அஸ்ட்ராலஜிக்கலாக என்னுடைய ஆலோசனைகள் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க தனுசு ராசி அன்பர்கள்ட்ட இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆவணி மாதம்ன்றது 17/8/2024 16/9/2024 வரைக்கும் இருக்குது. அதாவது இங்கிலீஷில் இந்த டேட்டில் இருக்குது ஆவணி மாதம்ன்றது. ஆவணி மாதம் 31 தேதி. பொதுவாக உங்கள் தனுசு ராசிக்கு 3வது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். பொதுவாக சனி பகவான் ஒரு 3 இடங்களில் நல்லது பண்ணுவார். 3, 9, 11 இந்த இடங்கள்ல இருந்தாருன்னா நல்லது செய்வார். இப்போ உங்களுக்கு 2, 3க்கு அதிபதி 3ஆம் வீட்டிலேயே அவர் ஆட்சியாக இருக்கார். அவர் வக்ரமாக இருக்கார். 4வது வீட்டில் ராகு இருக்கார். உங்களுக்கு 6வது வீட்டில் உங்கள் ராசியாதிபதி குருவோட செவ்வாயும் இருக்கார். அதே அந்த செவ்வாய் ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு 7வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுறார். உங்களுக்கு 8வது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் இந்த மாதம் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு. சிம்ம ராசியில் ஏற்கனவே சூரியன் அங்கே ஆட்சியாக இருக்கார். அவரு கூட புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுறது. அந்த சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 10வது வீட்டுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே 10வது வீட்டில் அங்கே கேது இருக்கார். இதுதான் இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய சுச்சுவேஷன். இதுபடி பார்த்தோம்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு 6ல் உங்கள் ராசியாதிபதி இருக்கிறதுனால இந்த ராசியை சேர்ந்த பல பேர் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். உங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை ஜெயிக்க முடியும். உங்கள் ராசிக்கு 5வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் கொடுத்துட்டு இருந்தார். பணங்காசு விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதனால் பல பேருக்கு இப்போ நீங்கள் 6ல் குரு இருக்கிறதுனால நான் கடன் கேட்டால் உடனே கடன் கிடைக்கும். நீங்கள் எங்கே கேட்டாலும் உடனே கடன் கிடைக்கும். ஏற்கனவே தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். பொதுவாக இந்த ராசியில் சேர்ந்த உங்களுடைய கல்யாணம், திருமணம் அதெல்லாம் தடைப்பட்டு இருந்திருக்கும். இது வரைக்கும் நடந்திருக்காது. குரு பார்வை இருந்தாலும் இது வரைக்கும் நடந்திருக்காது. இப்போ செவ்வாய் 5வது வீட்டுக்கு அதிபதி 7வது வீட்டுக்கு போகிறதுனால பல பேருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்க யாரும் காதல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திருமணம்
இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நீங்கள் விரும்பியபடியே திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய 9வது வீட்டில் சூரியனோட புதன் சேர்றதுனால அவர் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்றதுனால பல பேர் பல பேருக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை அடைஞ்சு வெளிநாடு போகக்கூடிய யோகம், ஒரு சில வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சி வெளிநாடு போகக்கூடிய யோகம்லாம் இந்த மாதம் ஏற்படும். இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே ஏற்படும். பொதுவாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும். பண விஷயங்கள்லையா இருக்கட்டும், தொழில் விஷயங்கள்லையா இருக்கட்டும், மிக நல்ல மாதமாக இருக்கும். சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் வேற ஏற்படுறது, அதனால தொழில் ரீதியாக உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு 6வது வீட்டுக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் கேதுவோட தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட சேர்ந்துறதுனால இடம் நிலம் இது சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஒரு சில பேர் நிலத்தை விற்கணும்னு நினச்சவங்களுக்கு இதை விற்கிறதுக்கு ஒரு நல்ல காலம் இந்த ஆவணி 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வருது. உடல்நிலையை பொறுத்தவரை பல பேருக்கு ஒரு சில உடம்பு தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் அங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால நிறைய கடின உழைப்பு, நிறைய ஒர்க்கு ப்ரெஷர் வரும். நீங்கள் உழைக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் பெருகும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ராகு பகவான் 4ஆம் இடத்துலையும் கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதம் பல விஷயங்களில் தடையாக இருந்ததெல்லாம் நிறையவே நடக்கும். வீடு கட்டியிருப்பீங்க, விற்கலையே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அந்த இடமெல்லாம் விற்கும். ஒரு சில பேர் வீடு கட்டுறதுக்கு வரேன்னு சொன்னவங்க வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்களாம் திரும்ப அவங்கள தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி திருமணம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அரசாங்க உத்தியோகத்துக்கு வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஆவணி 15 தேதிக்கு மேலே தான் நடக்கும். பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் உங்களுடைய நட்சத்திரம் மூலமாக இருந்தால் நீங்கள் விநாயகரை வணங்குறதும், பூராடமாக இருந்தால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குறதும், உத்திராடமாக இருந்தால் எகைன் நீங்கள் சிவனை வணங்குறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஸோ இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆவணி மாதம் மிக நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் எனதருமை தனுசு ராசி நேயர்களே ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி நேயர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 6-8 அமைந்திருந்தாலும், உங்களுக்கு தனுசுக்கு 6வது வீட்டில் குரு இருந்தாலும், 5-12 கூடிய செவ்வாய் 7ல், அதே போல 9ஆம் அதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு ராசி, அந்த தனுசுக்கு 9வது வீடு சிம்மம். அப்ப பாருங்க, அந்த சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் எப்படி ஒற்று போகுதுன்னு பாருங்க. சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல தனயோகம், பணயோகம், ஒரு அதிகாரங்கள், ஒரு பவர் இதெல்லாம் இருக்குமோ, இதை போல அதுக்கு சமமான ஒரு நல்ல தொடர்பு தனுசு ராசிக்கு இருக்கும். அரசியல் தொடர்பு, அரசியல்வாதிகள் தொடர்பு, அரசு அதிகாரிகள் தொடர்பு ஒரு ஹையர் லெவலில் இருக்கும் உங்கள் லைஃப். ஸோ தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பான முறையில் அமைகிறது. வரவு செலவுகள் வரக்கூடிய மாதமாகவும், வரவு செலவுகள் நிறைந்த மாதமாகவும், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. அப்ப தனுசு ராசிக்கு சுக்கிரனை பொறுத்தவரையிலே 6க்கும் 11க்கும் உடையவன் பாதி அசுபராகவும் பாதி சுபராகவும் திகழ்கிறார். அப்ப அந்த சுக்கிரன் கொஞ்ச நாள் சூரியன் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம்
10ஆம் இடமாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ 6ல் குரு, 7ல் செவ்வாய், 9ல் சனி, சூரியன், புதன், 10ல் கேது. அப்போ பொதுவாக தனுசு ராசினியர்களே இந்த மாதம் முழுவதும், ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. வருமானங்கள் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. நல்ல வருமானம் வரும். அதே போல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. முன்பின் தெரியாத புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அதே போல அவங்க மூலியமா ஒரு தொழில் ஏதேனும் முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் பணங்காசு இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டு, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது சரியாக இருக்குமா, எனக்கு இது லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத அறிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, அதே போல் வம்பு வழக்குகள், தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது தான். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, வம்பு வழக்குகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஒரு பணங்காசு கொடுத்துருக்கீங்க, ஒருத்தரோட காசு கொடுத்துருக்கீங்க, அவங்க திருப்பி ரிப்பீட்டடாக கொடுக்க மாட்டுறாங்க, ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு, அவங்க போக்கு காட்டிருக்காங்க, அதில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். தனுசு ராசி நேயர்களை இழந்த பணத்தை மீண்டும் பெற முடியும். மீண்டும் வாங்குவதற்கு வழிவகை உண்டு. தனுசு ராசி நேயர்களே, அதே போலத்தான் திருமண யோகங்கள். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். திருமணங்கள் நடத்துறதுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் தான் சாமி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன். திருமணங்கள் ஒரு கைராசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெளிநாடு கூட்டு போகக்கூடிய அன்பு தெய்வங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நாம் கூட செலவு பண்ணி அந்த அளவுக்கு ஃப்ளைட்டில் போக மாட்டோம். ஆனால் என்னுடைய அன்பு பக்தர்கள், அன்பு தெய்வங்கள் ஒரு கைராசிக்காக இங்கிருந்து நம்மளை வெளிநாடு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது தனுசு ராசி நேயர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணங்கள், பொண்ணுக்கு 40 வயசாகுது, பொண்ணுக்கு 32 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் மாப்பிள்ளை உறுதி ஆகிடுவார். அதுக்கான வழிவகைகள் உண்டு. திருமணம் நடக்கலையா, தடைகளாக இருக்கா, அப்போது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அந்த குழந்தையுடைய பிறப்பு ஜாதகம்தான் பார்க்கணும். அதற்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே, ஆனால் அந்த தடைகள் விலகும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, அதே போல் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சின்ன சின்ன பிரச்சனைங்க, போலீஸ் கேஸாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், மெயினாக சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, அப்போ அதோடு மட்டுமல்ல, மெயினாக இடதோஷங்கள். ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த இடம்தான் இத்தனை நாளாக உங்களை வாழ வச்சுருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். அப்போ யாரோ முன்பின் தெரியாத ஒரு நபர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய எண்ணங்கள் அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம். அதே போல் இந்த செய்வினை கோளாறுகள் இடமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம், அல்லது கம்பெனிகளாக இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிங்களாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த இடத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரிதான், எனதருமை தனுசு ராசி நேயர்களை இந்த மாதம் அதுக்கெல்லாம் விலகுவதற்கான மாதமாகவும் சிறப்பான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை கல்யாணம் 6 வருஷமாகுது, 8 வருஷமாகுது, குழந்தையே இல்லை. இப்போ கூட ஒரு தம்பதி வந்தாங்க, நம்ம உங்களை தான் சொல்லி அனுப்பணும். அப்போது திருமணம் ஆகி குழந்தை பிறக்கவில்லையா,
குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் இந்த குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு இந்த ஆவணி மாதம் தருகிறது. அதே போல வேலை வாய்ப்புகள், நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், எந்த உத்தியோகமாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இந்த பக்கம் இருந்தீங்கன்னாக்கா குன்றத்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, அப்படி கோயம்புத்தூர் செஞ்ச சைடில் இருப்பீங்கனாக்கா மருதமலை முருகப்பெருமான் வழிபாடு, தென்காசினா இளஞ்சியப்பர் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அப்படி கும்பகோணம் சைடில் இருப்பீர்களே ஆனால் சுவாமிமலை முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அப்போ வேலை வாய்ப்புகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, 1 மாதமாவது 2 மாதமாவது எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. தனுசு ராசினியர்களை இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெற முடியும். அதே போல தான் பணங்காசுகள், நான் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேங்க, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்போ பணங்காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம். தனுசு ராசி நேயர்களை இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் பிளாக் மேஜிக்கு, சைவினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது, உடம்புக்கு எதுனா அஃபெக்ட் ஆகிறது, அப்படிலாம் வீட்டில் அடுத்தடுத்து எதுனா துஷ்டிகள் நடக்கிறது, இதெல்லாம் அந்த செய்வினையை இடதோஷத்தை குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி இடதோஷ பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது புதையல் சம்பந்தப்பட்டது, செய்வினைகள் சம்பந்தப்பட்டது, அது எடுக்கும்போது தான் தெரியும். அப்போ அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி நேயர்களே, அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு சாமி, அப்படி தான் ஆகிப்போச்சு, சரி கவலைப்படாதீங்க, நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். தனுசு ராசி நேயர்களே, வேலையில் இடமாற்றங்கள் உண்டு. அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், 3வது திருமணங்கள். அப்போ திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, நன்மை நடக்கும். அப்போ நிறைய விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. இப்போ உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுடைய சூரிய பகவான் பாக்கியத்துக்கு வரார், ஆட்சி பெறுகிறார். திரிகோண ஸ்தானங்கள் கோணங்களில் இருப்பது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்பயுமே 5, 9 கிரகங்கள் அந்த பாவகத்தில் இருந்தால் அது ஒரு தனி அதிர்ஷ்டம். அப்போ சூரிய பகவானுடைய 5ஆம் இடம் வளர்ச்சி. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு மதிப்பு, மரியாதை, உயர்வுகள், அந்தஸ்து, கௌரவங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அரசு துறையில் ஆதாயம் கிடைக்க போகிறது. சூரியன் 9 இருந்தாலே தந்தையாருக்கு மகன் அடங்கி போயிடும். எல்லா ஜாதகத்திலையும் நீங்கள் பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுத்தாலே அந்த தந்தையாருடைய கட்டுப்பாட்டில் மகன் இருப்பான். ஆமாம், அந்த மகன் எந்த அளவுக்கு அது ஒரு விஐபி குடும்பமாக வந்துடும், அது 2வது பட்சம். அந்த எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் அந்த மகன் அப்பாவுடைய கட்டுப்பாட்டில் இருப்பான். என் தந்தைக்கு மதிச்சாகணும், இல்லைன்னா தந்தைக்கு பயந்த சுபாவமாக இருப்பான். தந்தை என்னுடைய நேர் பேச மாட்டான்.
சில பிரிவுகள் வரும், தந்தை மகனுக்கு உண்டான பிரிவுகள் எல்லாம் வந்துடும். இப்போ சூரியன் 9க்கு வரக்கூடிய காலம் தனுர் ராசியில் அப்பா மகன் உறவுகள் சற்று படிப்பதற்காகவோ தொழிலுக்காகவோ கொஞ்சம் இடம் பெயரக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனால் இப்போது உங்களுடைய லக்ன பாவம் வளர்ச்சி, உங்களுக்கு மதிப்பு மரியாதை, கண்டிப்பாக கூடுதல் வருமானம் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். உடல் ஆரோக்கியம் மேல்படும், ஒரு பொலிவு கிடைக்கும், உங்களுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். சூரியன்னா அதிகாரம், சூரியன்னா கௌரவம், சூரியன்னா அடக்குமுறை எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. முதல்ல 2ஆம் இடத்தினுடைய அதிபதி 3ஆம் இடத்தினுடைய அதிபதி வக்ரகதியாக இருக்காரே, அப்போ வாக்கு கொடுத்த வாக்கை காவந்து பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை முதல்ல கிரியேட் ஆகணும். அப்போ உங்களுடைய எந்த வாக்கு கொடுத்தாலும் காலத்தை அறிந்து வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாதுரிய திறமை உங்களுக்கு வந்தாக வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஆமாம், ட்ரெண்டிங்கான வீடு, ஸ்டைலிஷான வீடு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்க, ஹோட்டல் வச்சுக்கிறவங்க, ரெசிடென்ஸ் வச்சுருக்கிறவங்க, வாடகை வருமானம் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் யோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. ட்ராவல் பிஸ்னஸ், டூரிசம் பண்ணுறவங்க, இந்த டூர் பிடிப்பாங்க. மந்த்லி நம்ம காசி யாத்திரை போகிறோம், பெங்களூர் ட்ரிப் போகிறோம், மைசூர் போகிறோம், இந்த டெல்லி போகிறோம், ஆக்ரா போகிறோம், இந்த மாதிரிலாம் டூர் பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு வாடிக்கையாளர்கள் எல்லா புக்கிங்கும் ஆகிடும். இந்த பாசிட்டிவ் இந்த மாதத்தில் இருக்கவங்களுக்கு. பஞ்சமாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறார். 5, 7 பாவங்கள் தொடர்பு பெற்றாலே காதல் திருமணம் தான் சொல்லப்படுது. ஆசைகள் ஈடேறும், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் முதல்ல. ஆமாம், 6ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கிறதுனால 2வது உத்தியோகங்கள் பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். முதல் உத்தியோகம் போன அந்த கம்பெனிலேருந்து நான் வெளியில் வந்துட்டு எனக்கு 2வது வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். ஏற்கனவே நான் 45-50 வயசு ஆகிடுச்சு, என்னுடைய என்ன ஒரு பேசிக்காக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த தொழிலாம் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரக்கூடிய காலம் உங்களுக்கு. மிதுனத்தில் செவ்வாய் இருந்தாலே வாகன இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறா. அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் வக்கர அஸ்தங்கம் ஆயிருக்காரு. அதனால் தோல் சார்ந்த பிரச்சனை, டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை ஏற்கனவே இருக்குது அப்படின்னுக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்லாம் 1க்கு மேற்பட்ட முறையில் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இது. அந்த நேரத்தில் தான் முக்கியமாக நான் இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதில் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் வளர்ச்சினா உங்களுக்கு யோகங்கள் தரப்போகிறார். 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுனுடைய சஞ்சாரம் ஒரு நிரந்தரமான உத்தியோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார், வசதியான வாழ்க்கையை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். லாபாதிபதி 10ஆம் இடத்துல வரக்கூடிய காலம் உங்களுக்கு தொழிலால் ஒரு ஏற்றம் மிகுந்த காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எடுத்துடலாம். தொழிலுக்காக சிறு கடன் வாங்க வேண்டிய வேலை வரும் இந்த மாதத்தில். அதை வாங்கினாலும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் தான் கிடைக்கும். விரையாதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல வர்றதுனால நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே கலத்திரம் அமைவதற்குண்டான சூழ்நிலை அமையும். ஆமாம், என் பையன் வெளிநாட்டில் இருக்கான், என் பொண்ணு வெளிநாட்டில் இருக்குது, இப்போ கல்யாணம் காட்சி ஆகணும்னு நினைக்கிறேன், நிறைய பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். கட்டாயம் இந்த மாதம் வரன் அமைவதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும். அரசு சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு யோகம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். உடல் ஆரோக்கியம், தோல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சின்ன சிறு குழந்தைகளை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு ஏதாவது இனிப்பு வாங்கி கொடுங்கள். இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் படிக்கிறீங்க, மழலை செல்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, உங்கள் பிறந்த நாள் வருது, ஒரு நல்ல நாள் வருது, அவங்களுக்கு தான் பேனா பென்சில்லாம் வாங்கி கொடுங்க. இந்த தனுராசி நேயர்களுக்கு இது ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும். இந்த மாதத்தினுடைய பலாபலன் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா பெருமாளுடைய ஆலயங்கள் போயிட்டு அதில் கஜேந்திர வரத பெருமாள் அப்படின்னு ஒரு திரு உருவ மேனி இருக்கும். அந்த கஜேந்திர வரத பெருமாளை இந்த மந்த்லி நீங்கள் சேவார்த்தி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு காத்துருக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம். தனுசு ராசி பலன்கள் ஆவணி மாதம்
உத்திராட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், மூல நட்சத்திரம். ஸோ தனுசு ராசி எப்படி இருக்கும், இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? வில்லானை சொல்லால் வளை அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லானை சொல்லால் வளை, சொல்லால் பேச்சிலேயே மடக்கிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். இதில் பூராடம், போராட்டம், மூல நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிறப்பான நட்சத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக மூல நட்சத்திரத்தை கொண்டு போயிட்டாங்க. முன்னாடியெல்லாம் பெண் மூல நட்சத்திரமாக இருந்தால் தான் ஜாதகம் எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. இப்போ அதெல்லாம் கடந்து போயாச்சு, அதெல்லாம் நிறைய எடுத்து சொல்லியாச்சு. அந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த மாதிரி மூல நட்சத்திரமாக இருந்தாலும் பயப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுக்குன்னு ஒரு சில நிர்ணயம் இருக்குது, ஜாதகத்தில்னு சில நிர்ணயங்கள் இருக்குது. இப்போ ஆண் மூல நட்சத்திரத்தை கையில் எடுத்தால் பையன் மூல நட்சத்திரமாக மாமனாருக்கு ஆகாதுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் குடும்பத்துக்கு வர நேரம் சரியாக இருக்குமான்னு இப்போ அந்த பயம் வந்துருச்சு. பொண்ணு போக இப்போ பையனுக்கு மூல நட்சத்திர பயம் வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம். ரெண்டாவது உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி. அப்போ இந்த தனுசு ராசியுடைய பலன்கள் வந்து இது. இதில் இப்போ நான் ஒரு தனுசு ராசி பொறுத்தளவுக்கு குரு ஆதிக்கம் பெற்ற ராசி. என்னென்ன தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது, நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்? புதிய முதலீடு லாபம் தரும். ஃபஸ்ட்டு விஷயமே நல்ல புதுசாக ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணும். புதிய வீடு கட்டு யோகம் உண்டு. புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா அதுக்கு யோகம் உண்டு. ஒரு கட்டின வீடாக வாங்குறதுக்குண்டான யோகம் உண்டு. ஸோ அதில் பிரச்சனைகள் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி உறவு வலுப்படும். நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா அவங்க கணவன் மனைவி ஒற்றுமையோட நல்லா சிறப்பாக இருப்பாங்க. விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காரிய தடைகள் விலகும். ஏதாவது இப்போ ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தடங்கல்கள் விலகிறதுக்குண்டான யோகம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பத்திரப்பதிவில் கவனம் தேவை. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள். சைனிங் அத்தாரிட்டி பார்த்து சைன் பண்ணுங்கள். இதனால் வீண் மனஸ்தாபம் உண்டு. இதனால் வீண் மனஸ்தாபம் வரும். ஸோ அது விஷயத்தில் ஆவணி மாதத்தில் கவனமாக இருங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதே போல் வாராகி அம்மன் வழிபாடு பண்ணுறது விசேஷமானது. தட்சிணாமூர்த்திக்கு சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி முகம்மந்தே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மாசரையே, இந்த 4 வரி ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சிறப்பை தரும். வாராகி அம்மன் வழிபாடும் அதே போல் பண்ணுங்கள். வாராகி அம்மன் வழிபாடு பண்ணும்போது முக்கோண தீபம் ஏற்றி வழிபாடுங்க. முக்கோண தீபங்கிறது வாராகி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமானது. அதாவது தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக வாராகி அம்மன் வழிபாடு பண்ணியே ஆகணும். பண்ணினா நல்லா சிறப்பு. அது முக்கோண தீப வழிபாடு ரொம்ப சிறப்பு. தோராத வட்ட முக்கோண ஷட்குண துலங்கு வட்ட ஈராறு இதழிட்டு ரீங்காரம் உள்ளிட்டு அதனடிவே ஆராதனை செய் அர்ச்சித்து பூஜித்து அடிபணிந்தால் வாராகி வள்ளலே வாழே வாராகியுமே. இது அம்பாளுடைய ஸ்லோகம், முதல் ஸ்லோகம், சிறப்பான ஸ்லோகம். நீங்கள் நினச்சது நல்லபடியாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செய்தொழில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவ மாணவிகள் நல்ல வெற்றி பெறுவார்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள் அது எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு சொன்னால் மனப்பேரும் மகப்பேரும் கிட்டும். புரியுறதா நான் சொல்கிறது? மனப்பேரும் மகப்பேரும் கிட்டும். கல்யாணமும் கூடி வரும். அதே சமயத்தில் புத்திரபாகியத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய மகப்பேரும் கூடி வரும். மனப்பேரும் மகப்பேரும் கூடி வரும். ஸோ அந்த ஆவணி மாதத்தில் இந்த சிறப்புகள் அவங்களுக்கு உண்டு. உங்கள் வார்த்தை நீங்கள் கவனமாக பேசுகிறேன்னா உங்களை கீழே தள்ளிடும், ஒரு அவமரியாதை ஆகிடும். அதனால் யோசித்து பேசுங்க. குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். உங்களோட குலதெய்வ குறை இருக்குது. ஸோ குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை உண்டு. உங்கள் குடும்பத்தில் நற்கதி துர்கதின்னு இருக்குது. குறையோடு போன ஆத்மா இருந்தால், அகால மரணம் குடும்பத்தில் அடைந்திருந்தால் அவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சனிக்கிழமையில் சிவபெருமானுக்கு தீபம் போடும். நல்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். உடல் நலம் கவனம் தேவை. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு இந்த மைனர் ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும். ஸோ அதில் கவலை இல்லை. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் 78% வரைக்கும் தனுசு ராசிக்காரத்துக்களை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. உடல்நிலையில் நல்ல கவனம் செலுத்துங்க. வாகனத்தில் ரொம்ப கவனமாக போய்ட்டு கவனமாக வாங்க. மைண்டை வேறு எதுலேயும் செதற விடாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சிறப்பான ஒரு எதிர்காலமாக அமையும். என்ன உங்களை பார்த்து 2 பேர் கொஞ்சம் பொறாமப்படுவாங்க, அது யூஸ்வலாக இருக்கிறது தான். இருந்தாலும் நீங்கள் உண்டு உங்களோட வேலையில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணி நிறையா சக்ஸஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையும். சுபம்.